ஹாய்ங்க, வெல்கம் டு விஜி டெய்லி வைப். இன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே பார்க்கலாம். மார்னிங் பாப்பாவுக்கு காய் சாப்பாடு தான், அப்புறம் கொஞ்சம் உப்புமா பண்ணி கொடுத்து விட்டாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுப்பேன். திடீர்னு வாந்தி வருதுலாம் சொல்லுவாங்களா, அதனால் ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா முட்டை இந்த மாதிரி தான் கொடுப்பேன். சப்பாத்தி கொடுப்பேன் ஒன்று. ஆனால் இந்த காய் சாப்பாடு லஞ்சுக்குங்கிறனால வேண்டான்ட்டாங்க. அப்புறம் முட்டை மட்டும் கொடுத்துட்டேன். இது சிம்பிளுங்க, எண்ணெயிலே வணக்கி செய்கிறது. லாஸ்ட்டாக குருமிளகு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா போதும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கரெக்டாக குளிச்சுட்டு லஞ்சு செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விசில் வச்சாச்சு. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தான் நான் செய்ய போகிறேன். பச்சை பயிறு செஞ்சுட்டு அப்புறம் ரசம் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். காய் சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அது நான் சாப்பிட்லான்னு பார்த்தேன். அப்புறம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் உப்புமா இருந்துச்சு, அதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நானும் லன்ச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. என்னென்னலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஏற்கனவே நான் பருப்பு கடைஞ்சல் போட்டிருப்பேன். ஆனால் இது நான் வேறு மாதிரி செஞ்சேன். எப்படின்னா, தக்காளி பருப்பு வெந்த உடனே ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதே நல்லா சூப்பராக குழஞ்சிரும். குழஞ்சிட்டு கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு நான் பாருங்கள் 2 நாள் ஆச்சு, அப்படியே இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். இதை இடிச்சுக்கலாங்க. இடித்து எடுத்துக்கிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குட்டியாக ஒன்று இருந்துச்சு என்கிட்ட அந்த இடிக்கிறது, அதனால் அதவே நான் யூஸ் பண்ணிட்டேன். இடித்து சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கொடுக்கும். எல்லாத்தையும் ஒட்டுக்கா பருப்பு வெந்தோடனே அதுக்குள்ளே எல்லாம் போட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய் இறக்கி ஊற்றி கடைஞ்சி இறக்கி வச்சா போதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னொரு எப்படி செய்வேன்னா, எல்லாம் போட்டுட்டு வரமல்லியும் சீரகம் நுணுக்கி போடுவேன். ஆனால் இதில் நான் அப்படி போடலை. குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குழம்பு மிளகாய் தூள் இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் அரைச்சிருவேன். அதுவும் நான் வீடியோ போடுறேன் என்னெல்லாம் அரைக்கிறேன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த குக்கிங், அந்த இதெல்லாம் ஃப்ளேவர்லாம். பாருங்கள், நான் என்னெல்லாம் அடிச்சிருக்கேன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் அந்த குழம்பு மிளகாய் தூள் ஒருத்தவங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அது யாருன்னா, ஜென்னி கிச்சன் சமையல் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவங்களோட சமையலெல்லாம். கொஞ்சம் நானும் டெவலப் ஆனோன்னே அவங்களையெல்லாம் மீட் பண்ணணும். ரொம்ப சூப்பராக சமைக்கிறாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அடிக்கடி நான் பார்ப்பேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அவங்களோட வீடியோஸ்லாம் மோட்டிவேட் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் ஊற்றி மற்றதெல்லாம் 1 பை 1 போட்டு எல்லாம் வணக்கி பருப்பில் போடுறதாங்க. இதாங்க பச்சை பயிர் கடையல். இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். எண்ணெய் கடலை எண்ணெய்ங்கிறனால நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்குவேங்க. ஏன்னா எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் என் குழந்தைக்கு, அப்புறம் எதுவும் ஆகிறதில்ல. அதனால் நான் நிறையாவே சேர்த்திக்குவேங்க. ஒவ்வொன்றா போட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பச்சை மிளகா, வரமிளகாய் போட்டுட்டேன். ஏன்னா பச்சை மிளகாய் வணங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதோட ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால் வணங்குறதுக்கு லேட் ஆகும். பஞ்சகவ்ய விளக்கு பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வச்சாச்சு. சாமியை கும்பிட்டாச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் தீபம் வேறு போடணும் இன்றைக்கி. ஈவினிங் எப்படி கூட்டமாக இருக்குங்க சிவன் கோயில். சரி, மார்னிங் எனக்கு ஈவினிங் போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா இங்கே மழை கோயம்புத்தூரில். டக்குன்னு போயிட்டு வர முடியல ஒரு இடத்துக்கு. அதனால் மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஈவினிங் போகிறது போகாததும் ஆப்ஷன் தாங்க. ஏன்னா குழந்த மழையிலலாம் நனைஞ்சிட்டுலாம் கூப்பிட்டுட்டு போக முடியாது. ஏற்கனவே அவளுக்கு கோல்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு செம்மந்தி வகையாட்டிருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த கலரு அப்படியே அழகாக ஃப்ரெஷ்ஷாக கொட்டிகிட்டு இருந்தாங்க பூ மார்க்கெட்டில். 1/4 கிலோ 80 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கலரு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு இந்த செவ்வந்தி. நீங்கள் கோயம்புத்தூர்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு. அப்புறம் ஒரு ஷாப்புக்காக போயிருந்தேங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இல்லைன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே நான் போடுறேன். இல்லைன்னா டுமாரோ போடுறேங்க. ஒரு இடத்துக்கு போகிறேன். அதை என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு நான் சஜஷனும் கொடுக்குறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பச்சை பயிர் கடைசல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். நீ குழந்தைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு இன்றைக்கி விலாகு. நைட் என்ன டின்னர்னு எனக்கே தெரியல. ஏன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணுவேன் அந்த ஸ்பாட்டில், அதுதான்.
அதுதான் நடக்குமே. இன்னொரு சொல்லியிருப்பேங்க இந்த வீடியோவில், என்னென்னா நான் முருங்கை இலை இருக்குல்லங்க, அது 3 நாளாக வெயிலில் காமிச்சு எடுத்துகிட்டு வச்சுருந்தேங்க. ஏன்னா என் குழந்தைக்கு நான் முருங்கைக்கீரை அவ்வளோக்கா தரதே இல்லை. அதனால நான் நல்லா காய வச்சு எடுத்தனால நல்லா பவுடருக்காக வந்துடுச்சு. சரி முருங்கைக்கீரை சாப்பாடு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேங்க. இன்னும் நல்லா சரியாக அரையலை. இன்னொரு டைம் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அரைச்சிட்ருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சன்னில் காய வைக்கிறனால நம்மளுக்கு விட்டமின் டியும் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி காய வச்சு பொடி பண்ணி சாப்பாட்லேயே கலந்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தோசை அதுலேயே கலந்து கொடுத்துக்கலாங்க. குட்டீஸ்களுக்கெலாம் இப்படி தாங்க கொடுக்க முடியுது. என்ன பண்ணுறது, எதுவும் ட்ரை பண்ணி கொடுக்கணுங்க. இந்த கோல்டுக்கு சூப்பும் கூட இதில் வச்சு கொடுக்கலாம். சூப்பு நல்லா சுடுதண்ணி வச்சு இந்த 2 ஸ்பூன் போட்டு லாஸ்ட்டாக குருமிளகு போட்டு காய்கறிகளை கொஞ்சம் போட்டு கிரைண்ட் பண்ணி கூட போட்டு சூப்பாட்டம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. வடிகட்டி கொடுங்க, அது கொஞ்சம் குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க. இந்த குளிருக்கு சூடாக தாங்க நல்லாயிருக்கு. அதனால எல்லா பக்கம் இன்றைக்கி நான் புகை போட்டு விட்டுட்டேன். சாம்பிராணி, அப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு, அப்புறம் குழம்பு எல்லாமே செஞ்சு ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கே தெரியும், ஒரு 11 மணிக்கு ஒரு எனர்ஜி எனக்கு கம்மியாயிரும். சரி அதுக்காக ஒரு பிளாக் காஃபி வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பிளாக் காஃபி அப்புறம் கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போட்டு குடிச்சிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த தொண்டைக்கு எல்லாம் அப்படியே குளிரே போன மாதிரி இருக்குது. எனக்கு காய்ச்சலும் வர மாதிரி இருக்குங்க. எனக்கு ஃபஸ்ட்டு த்ரோட் தான் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். சரி ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சுங்க. பயந்துக்காதீங்க. அப்புறம் கோவிலுக்கும் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் சரி போய் மார்னிங்கே போய் சிவனுக்கு விளக்கு போட்டுட்டு வந்துடலாம், ஈவினிங் எப்படி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு புது விளக்கு போட்டுட்டு வந்தாச்சு. இது ஒரு பழைய விளக்குங்க. சரி இது கொஞ்சம் வச்சிடலாம். ஒரு 7 விளக்கு புது விளக்கு வாங்கிட்டேன். அப்புறம் 7 விளக்கு பழைய விளக்கும் இருந்துச்சு. சரி இதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுப்பில் போட்டு ஊற வைங்க, டக்குன்னு எல்லாம் போயிடும். இன்றைக்கி அவ்வளோதாங்க. இதுதான் ரசம், அப்புறம் சாப்பாடு, இதுதான் லஞ்சுங்க. நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.